ஸ்டாப். உடனடியாக டிக்டாக்கில் நீங்கள் வெளியேறி விடுங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஆபத்துக்கள் உங்களுக்கு இருக்கிறது. இப்படி சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை தட்டிவிட்டு சென்று விடுவீர்கள். ஆனால் அப்படி அல்ல. ஒரு உளவியலாளரின் பார்வையில் டிக்டாக்கில் காணப்படக்கூடிய நிரூபிக்கப்பட்ட சில பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு. டிக்டாக் மற்றும் யூடியூபில் காணப்படுகிற இந்த ஷார்ட் வீடியோஸ் எங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கும், அடிக்கடி பார்க்க தூண்டும். முதலாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் என்று சொல்வார்கள். எல்லா வீடியோக்களும் ஷார்ட்டாக இருப்பதன் காரணமாக டிக்டாக் வீடியோக்கள் பெரும்பாலும் சின்ன சின்ன வீடியோக்களை நாங்கள் தட்டி ஒவ்வொரு சுவையில் ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம். ஒரு வீடியோ நகைச்சுவையாக இருக்கும், டக்குன்னு மேலே தட்டினோம் என்று சொன்னால் அடுத்த வீடியோ டான்ஸ் சம்பந்தமாக இருக்கலாம், இன்னொன்றில் ஒருத்தர் ஒரு ஊரை சுட்டி உங்களுக்கு காட்டலாம். இப்படி பல்வேறு விதமான காட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்க நாங்கள் அதை தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்பதன் காரணமாக எங்களுடைய மூளை பொதுவாக குறுகிய காலத்துக்கு ஒவ்வொரு விஷயமாக பார்க்க வேண்டும் என்று பழகி போய்விடும். அதாவது நீண்ட நேரத்துக்கு ஒரே விஷயத்தை கிரகிப்பதை, ஃபோக்கஸ் பண்ணுவதை எமது மூளை தவிர்க்க ஆரம்பித்துவிடும். இதன் காரணமாக 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் செலவழித்து படிக்க வேண்டிய வகுப்புகள் வெறுக்கத்தக்க விஷயமாக மாறிவிடும். ஆகவே இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் என்று சொல்லப்படுகிற, அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கக்கூடிய அந்த நேர அளவு என்பது டிக்டாக் வீடியோக்களை தொடர்ந்து அதிக நேரம் பார்ப்பதனூடாக, தட்டி பார்ப்பதனூடாக எமது மூளைக்கு குறைந்து விடுகிறது. ஆகவே டிக்டாக்கை பார்க்கலாம், சுவைக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இயலுமான அளவு, குறைவான அளவு, ஒரு நாளைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இவ்வளவு நேரத்துக்கு மிஞ்சி நான் பார்க்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாகிருங்கள். இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு லைக் விழுகிறது என்றால், அல்லது டிக்டாக்கில் உங்களுக்கு ஒரு லைக் விழுகிறது என்றால், அல்லது டிக்டாக்கில் ஒரு நல்ல வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எப்படி என்றால், டோபமின் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹார்மோன், ஃபீலிங் குட் ஹார்மோன் உங்கள் மூளையில் சுரக்கும். ஒவ்வொரு லைக்கை பார்க்கிற பொழுதும், அந்த சிவப்பு கலர் ஹார்ட்டை பார்க்கிற பொழுதும் உங்களுடைய மூளையில் ஒரு டோபமின் சிக்னல் ஒன்று உருவாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதுபோல் இந்த டிக்டாக் பார்ப்பதன் ஊடாக ஏற்படுகிற இந்த டோபமின் மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு டோபமின் கிரேவிங், அதை தேடுகிற ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாவது போல டிக்டாக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். அப்போ உங்களுக்கு திருப்பி இன்னும் பார்க்க வேண்டும் போல் இருக்கும். அவை உங்களை அறியாமலே பார்க்கிற நேர அளவை அதிகரித்து கொண்டே போக ஆரம்பிப்பீர்கள். இதன் ஊடாக உங்களுடைய தினசரி செயற்பாடுகள், வேலைகள், நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது, உறவினர்களுடைய வீட்டுக்கு செல்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் தடைப்பட ஆரம்பிக்கும். ஆகவே இந்த டோபமின் கிரேவிங் உருவாகாத அளவிற்கு நீங்கள் டிக்டாக்குடைய பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும். மூன்றாவது விஷயம், நீங்கள் தொடர்ந்து டிக்டாக்கை பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்றவை உருவாவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து உங்களை அதில் வருகிற கதாபாத்திரங்களுடன் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் இந்த டிக்டாக்கில் வருகிற இவர் மிகவும் அழகாக இருக்கிறார், நான் அழகாக இல்லை, இவர் ஒரு நல்ல மோட்டார் பைக் ஓடுகிறார், என்னிடம் அந்த மோட்டார் பைக் இல்லை, இவர்கள் எல்லாம் இவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள், நாங்கள் வசதியாக இல்லை, இப்படியெல்லாம் அதில் காட்டப்படுகிற மிக மிக பொய்யான பிம்பங்களை பார்த்து நாங்கள் அவற்றுடன் எங்களை கம்பேர் பண்ணி எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாக ஆரம்பிக்கிறது. பேச்சுக்கு சொல்ல முடியும் நாங்கள் கம்பேர் பண்ணுவதில்லை, சும்மா தான் பார்க்கிறோம் என்று. ஆனால் உங்களுடைய ஆழ்மனம் நிச்சயமாக கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் கட்டிளமை பருவத்தில் உள்ளவர்கள், டீனேஜில் உள்ளவர்கள், ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் மிக அதிகமாக இந்த கம்பேரிசனில் ஈடுபடுவார்கள். அதே நேரம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்களுடைய ஆய்வுகளின்படி டிக்டாக்கை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் அல்லது மாறி சொல்ல போனால் நல்ல புள்ளிகளை பெறுபவர்கள் எவருமே டிக்டாக்கை பயன்படுத்துவதே இல்லை. வகுப்பில் முதலாவது மாணவனாக வருபவர், உயர்தரத்துக்குள் செய்யப்பட்ட ஆய்வு, வகுப்பில் முதலாவதாக வரக்கூடிய மாணவர்கள், அதிக புள்ளிகளை பெறக்கூடிய மாணவர்கள், ஃபோக்கஸாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எவருமே டிக்டாக் போன்ற செயலிகளை பயன்படுத்துவதே இல்லை. பலருக்கு அப்படி ஒன்றை எப்படி பயன்படுத்துவது என்றே உண்மையாகவே தெரிந்திருக்கவில்லை என்பது எமது ஆய்வுகளின் முடிவாக இருக்கிறது. அந்த சோஷியல் மீடியா கம்பேரிசன் என்பதும் உண்மையிலே ஒரு மிகவும் தவறான விஷயம். நீங்கள் பார்க்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்மையான விஷயம் இல்லை. மிகவும் வறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இளைஞர்கள் நண்பர்களிடம் ஷர்ட்டை வாங்கி, இன்னொரு நண்பரிடம் மோட்டார் சைக்கிளை வாங்கி, பண்ணை கடற்கரையில் சென்று இன்னொரு நண்பருடைய கேமராவில் வீடியோ எடுத்து டிக்டாக்கில் போட மிகப்பெரிய ஒரு பணக்கார பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை அதில் ஆடுவது போல் இருக்கிறது. அதை பார்த்து இன்னொரு பிள்ளை தன்னை ஒப்பிட்டு பார்த்து, ஐயோ எனக்கு இவ்வளோ வசதி இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் தான் டிக்டாக்கில் காணப்படுகிறது. ஆகவே டிக்டாக்கில் மாத்திரமல்ல, டிக்டாக் போன்ற ஷார்ட் வீடியோ, சின்ன குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள், சில நிமிடம், 2 நிமிடம், 1.5 நிமிடம், இப்படி போன்ற குறிப்பிட்ட நிமிடத்தில் நீங்கள் தொடர்ந்து தட்டி பார்க்கக்கூடிய வீடியோக்கள் உங்களை மிக அதிகமாக பாதிக்கிறது. உங்களுடைய சிந்தனை தன்மையை பாதிக்கிறது, உங்களுடைய மூளையினுடைய நலத்தை பாதிக்கிறது.
ஆகவே இது போன்றவற்றை தவிருங்கள். இப்போ டிக்டாக்கை பற்றி அதிகம் இங்கே பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் அதனுடைய அல்கோரிதம் மிகவும் நுட்பமானது. உங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏற்ற, உங்களுடைய கரெக்டருக்கு ஏற்ப, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஏற்ப உங்களை உளவு பார்த்து உங்களுக்கு பிடித்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து காட்டுவதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயல் தளத்திலும் நேரம் செலவிடுவதை விட அதிக நேரம் டிக்டாக்கில் செலவிடக்கூடியதாக காணப்படுகிறது. உண்மையில் மனசில் வந்தாலும் ஒரு வகையில் சொல்லக்கூடியது, கொஞ்சம் சிந்தனை குறைந்தவர்கள் அதிக நேரம், அதாவது காரணகாரி அறிவாக தேடி பார்க்க முடியாதவர்கள் தான் பெரும்பாலும் டிக்டாக்கில் மாட்டுப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் மூளையை டிக்டாக் பாதிக்காமல் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை டிக்டாக் பாதிக்காமல் பாருங்கள்.